நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சென்ற சில நாட்கள் நம்முடைய செய்திகள் வெளியே வரல. அதுக்கு காரணம் தொடர்ந்த ஊழியங்கள் எனக்கு. ஆகவே செய்திகளை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால 2-3 நாட்கள் செய்தி தொடர்ந்து போட முடியலை. ஆனால் இன்றிலிருந்து தொடர்ந்து ஆண்டவருடைய செய்தியை நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊழியங்களை குறித்து பேசுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. எப்படி ஆகிலும் அவருடைய 2வது வருகைக்கு ஒரு சிலரையாவது ஆயத்தப்படுத்துகிற நோக்கத்தில் இந்த ஊழியத்தை நாங்கள் எந்த லாப நோக்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த வேதாகமத்தினுடைய இறுதி வசனம் இது. இறுதியில் இருக்கிற கடைசி 2 வசனங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற செய்தியோடு வேதாகமம் முடிவு பெறுகிறது. ஆண்டவர் மனுக்குலத்திற்கு சொன்ன கடைசி வார்த்தை, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே இப்படி தாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு முறை இதோ வர்றாரு ஆண்டவர், இப்போ வர்றாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரி தானே அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதோ உலகம் அழியுதும்பாங்க, இதோ உலகம் அழிய போதும்பாங்க. பல காரியங்கள் இவ்வளோ வருஷங்களா இதே தானே திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு இதே வேதத்தில் பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள். அப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் பேர் இப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? சந்ததி சந்ததியாய் காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய்த்தானே இருந்து வருகிறது என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்றும், நாம் பார்க்கிற இந்த வானமும் பூமியும் வெந்து அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய 2வது வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவர் வரும்பொழுது அவரோடு கூட நாம் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின தன்னுடைய நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், எப்படியாவது நான் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கு. பிலிப்பியர் 3:10 பாருங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதற்கும் எப்படியாயினும் அவரோடு கூட நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவன் ஆகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நினைக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அப்போ ஆண்டவரோடு கூட நம்ம உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இதுதான் கர்த்தருக்கு சித்தமாக, இதுதான் நம்முடைய லாஸ்ட் ஜெனரேஷன் என்று நினைக்கும் அளவுக்கு வேதாகமத்தில் நிறைவேற வேண்டிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே அவருடைய 2வது வருகையை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும்.
ரெண்டாவது வருகையை குறித்து நிறைய பேர் பேசுகிறார்கள், அதில் எந்த குறைவும் இல்லை. ஆனால் நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே ரெண்டாவது வருகை என்பது எவ்வளவு நிச்சயம் என்பதை ஆணித்தரமாய் நம்ம பல ஊடகங்களிலே பல செய்திகளிலே கேட்கிறோமோ, அதே விதமாய் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் அல்லவா? அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் அல்லவா? ஆகவே இந்த ரெண்டாவது வருகையினுடைய காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் முடிகிற ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்திலே நம்மை போல மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் சொன்னார், அவரிடத்தில் வந்து கேட்டாங்க. மத்தேயு 24:3 சீஷர்கள் அவரிடத்திலே தனித்து வந்து, இவைகளெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் இந்த ராஜ்யத்தின் முடிவுக்கும் எங்களுக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், நிறைய அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வந்தார். அவர் இறுதியாய் ஒரு காரியம் சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொன்னார். நோவாவின் காலத்திலே வெள்ளம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகும் அளவும் உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்தார்கள். உணர்வில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அல்லது திருச்சபைகளுக்கு நடுவிலே பாருங்கள், உணர்வில்லாத வாழ்க்கை. உணர்வு இருந்தால் திருச்சபைகளை சண்டை போடுவானா? இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே பூட்ஸ்காவோடு போலீஸ் உள்ளே வந்து அடிபடி சண்டை போடுற 2 குரூப்பையும் பிரிக்க வேண்டி இருக்கிறது. புனிதமான தேவனுடைய ஆலயத்திலே உலக பிரகாரமான காவலர்கள், போலீஸ்காரர்கள் உள்ளே வந்து சமாதானத்தை நிலைநாட்டு நிலைமை இருக்குது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சமாதான கர்த்தர் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். காரணம் என்ன? உணர்வில்லாத வாழ்க்கை. திருச்சபைக்குள்ளே உணர்வில்லை. நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இன்றைக்கு திருச்சபை கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிற அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அதில் பெந்தேகோஸ்தே சபை, ஸ்தாபன சபை என்கிற வித்தியாசம்லாம் இல்லை. எல்லா இடங்களிலும் அப்படிதான். உணர்வே இல்லாத ஜனங்கள் கிறிஸ்தவர்கள். அந்நிய பாஷை பேசுகிறேன் என்பார்கள், ஆவியிலே நிறைகிறேன் என்பார்கள், வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனால் சபைக்குள்ளே அடிதடி கலாட்டா சண்டை போடுவார்கள். அவங்களையும் எலெக்ஷன் வச்சுட்டாங்க. நம்ம சிஎஸ்ஐயில் எலெக்ஷன் இருக்கிறத பயங்கரமாக கேலி பண்ண பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்கள் பெருசாக வளரும் போது அவர்களும் இப்போது எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்லேயும் அடிப்படை சண்டைகள் வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, மிகுந்த வேதனையோடு நான் பேசுகிறேன். இதற்கு என்ன காரணம்? உணர்வில்லாமல் ஏன் போனார்கள்? அவர்களை நியாயம் தீர்க்க நம்ம வரல. இந்த உணர்வில்லாத கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் விழிப்படைந்து சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாய், என்றைக்கு இந்த ஜனங்கள் உணர்வில்லாமல் வாழ்கிறாங்களோ உடனடியாய் அவருடைய வருகை இருக்கிறது. நாம் அந்த வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அவங்க சண்டை போடுறது சரியா தப்பா, இந்த அணியா அந்த அணியா, இதில் எவன் மேலே கரெக்டு யார் தப்பு, இது நமக்கு வேலை இல்லை. நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடியவர்கள், நாம் வரப்போகிற அந்த ராஜ்யத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சம்பவங்களாய் இருக்கிறது. இதுதான் கடைசி காலம். ஆண்டவர் எந்த வினாடியிலும் இந்த பூமிக்கு 2வது முறையாய் வரலாம். நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அடுத்து என்ன சம்பவிக்கும்? இந்த கிருபையின் காலம் இப்படி போய்கொண்டே இருக்கிறதே. கிட்டத்தட்ட 2000 வருடமாய் இந்த கிருபையின் காலத்தில், சபையின் திருச்சபை காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. இதனுடைய முடிவு என்ன? இதனுடைய முடிவு தான், கிருபையின் காலத்தினுடைய முடிவு தான் ராப்சர் என்று அழைக்கப்படுகிற கர்த்தருடைய இரகசிய வருகை. இந்த இரகசிய வருகையை குறித்து வேதத்தில் பல இடங்களிலே அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவருமே தன் வாயை திறந்தே சொல்லி இருக்கிறார். அவர் வரும் நாளாவது நாளிகையாவது ஒருவரும் அறியார்கள், மனுஷகுமாரனும் அதை அறியார், பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவருக்கு அது தெரியாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே யாருக்கு தெரியாத ஒரு காரியம். ஆனால்
அது நிகழக்கூடிய சம்பவங்கள் பைபிளில் சொல்ல. திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். நடு ராத்திரியிலோ, சாயங்காலத்திலோ, அதிகாலை வேளையிலோ, மத்தியானத்திலோ, எந்த வினாடியிலும் ஆண்டவருடைய இரண்டாவது அந்த இரகசிய வருகை இருக்கலாம். ஆகவே கிருபையின் காலத்தினுடைய முடிவிலே நடைபெறப் போகிற முதல் சம்பவம் இரகசிய வருகை. இந்த இரகசிய வருகையை குறித்து சொல்லும் பொழுதுதான் பவுல் சொல்லுகிறார், ஆண்டவராய் இயேசுநாதரே வாயை திறந்து சொன்னார், 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பெண்கள் வேலை செய்து கொண்டு எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். எப்போ என்ன நடக்கும் தெரியாத ஆட்கள் காணாமல் போய்விடுவார்கள். இதான் அடுத்த இரகசிய வருகை. இந்த வருகையை நோக்கித்தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம், இந்திய அரசியலும் தேர்தலும் இந்த வருகையை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த இரகசிய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம். இந்த திட்டத்திலே நாம் இணைந்து அவருடைய இரகசிய வருகைக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். சரி, அவருடைய இரகசிய வருகைக்கு எப்படி அந்த வருகை நடக்கும், அதில் நாம் எப்படி பங்குள்ளவர்களாய் மாறிக்கொள்ள வேண்டுமானால் ஒரு இரகசியத்தை பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த காரியங்களை நம்ம வாசிக்கலாம். 51வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 52வது வசனம் சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதான் இரகசிய வருகை. ஒரு எக்காலம் தொனிக்கும், அது உலகத்தில் யாருக்கும் கேட்காது. ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த இரகசிய வருகைக்கு பங்குள்ளவர்கள், பாக்கியவான்கள், அவர்களுக்கு மாத்திரம் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எக்காலம் தொனிக்கும் பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் ஜீவனோடு இந்த பூமியில் இருக்கிற, ஒருவேளை நாம் மரித்த பிறகு இந்த இரகசிய வருகை இருக்குமானால், நாம் மரித்த பிறகு இந்த இரகசிய வருகை இருக்குமானால், மரித்த நாம் மகிமை சரீரத்தோடு உயிரோடு எழுந்திருப்போம். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மறுரூபமாக்கப்படுவார்கள். நமக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகணும். அதுதாங்க இரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவது. எப்படி இந்த மறுரூபம் நமக்கு உருவாகும்? நமக்குள்ளே ஒரு மாற்றம், நமக்குள்ளே ஒரு தூய்மை, நமக்குள்ளே ஒரு பற்றுறுதி, நமக்குள்ளே ஒரு விசுவாசம், நமக்குள்ளே சில மாறுதல்கள், நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறுதல், இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த சந்தேகம் முதல்ல யாருக்கு வந்துச்சு தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் மரியாளுக்கு வந்துச்சு. மரியாள் இடத்துல ஒரு தேவதூதன் வந்து சொன்னார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன பொழுது அந்த மரியாள், அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சிறுமியாக இருந்தார்கள், அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. இது எப்படி ஆகும்? நான் இன்னும் திருமணமே ஆகலையேன்னு சொல்லி கேட்டாங்க. திருமணம் ஆவதற்கு முன்பே நான் இப்படி கருத்தரிக்க முடியும்? நான் கன்னிகை அல்லவா என்று அவர்கள் உள்ளத்திலே சந்தேகத்தோடு கேட்டார். அதற்கு மறுமொழியாய் அந்த தேவதூதன் சொன்னதை நாம் எடுத்து இங்கே வாசிக்க போகிறோம். லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம், 31வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன பொழுது மரியாளுக்கு ஒன்றுமே புரியலை. 34வது வசனத்தில் மரியாள் தேவதூதனை நோக்கி கேட்கிறாள். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். 35வது வசனம், தேவதூதன் அவளுக்கு மறுமொழியாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்கி வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால்
உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதே வார்த்தை தாங்க நம்ம எல்லாருக்கும். தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவை நமக்குள்ளே வரும் பொழுது, ஆவியானவருடைய வல்லமை நம்மேல் அசைவாடும் பொழுது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் தோன்றும். அது தேவ மகிமைக்கு ஒத்ததாக இருக்கும், தேவ குமாரனுக்கு ஒத்ததாக இருக்கும். நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம். வெளியே வேஷம் போட்டு கிறிஸ்தவன் என்று வேஷம் போட்டு வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உள்ளே பரிசுத்தம், நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம், நம்முடைய செய்கைகளிலே பரிசுத்தம், நம்முடைய உடல் உணர்ச்சிகளிலே பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற வேண்டுமானால் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக வேண்டும். அது கன்னியின் வயிற்றிலே அவர் உருவாகி மனிதனாய் உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்த நிகழ்வை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து உருவாக வேண்டும். கலாத்தியருடைய நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாய் அந்த கலாத்தியருக்கு எழுதுகிறார். கலாத்தியருடைய நிருபம் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கர்ப்ப வேதனை, குழந்தை உருவாகி முழு வளர்ச்சி அடைந்து அது கருவாய் வெளியே குழந்தையாய் வெளியே வரும் பொழுது தான் அந்த பெண்களுக்கு கர்ப்ப வேதனை வரும். ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் சிறு திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளத்திலே கிறிஸ்து உருவாக வேண்டும். கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் உங்களுக்காய் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஆண்டவர் உருவாக வேண்டும் நமக்குள்ளே. ஆண்டவர் அப்போ ஒவ்வொருவருக்குள்ளும், ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாடு இல்லை, நம் எல்லாருக்குள்ளும் கிறிஸ்து உருவாக வேண்டும். இதுதான் ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது முதலாவது நடைபெறுகிற காரியம், கிறிஸ்து நம்மிலே உருவாக வேண்டும். கிறிஸ்து நம்மிலே உருவாக வேண்டும். கிறிஸ்தவ சாயல், கிறிஸ்தவ குணங்கள், கிறிஸ்தவ பண்புகள், இயேசுநாதருடைய குணங்கள் இது நமக்குள்ளே வரணும். மன்னிக்கிற சுபாவம், அடுத்தவர்களை நேசிக்கிற சுபாவம், தன்னுடைய பகையாளிகாய் கூட ஜெபிக்கிற சுபாவம், இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே, அதுதான் கிறிஸ்டியானிட்டி. சும்மா வெளியில் வேஷம் போட்டு பைபிளை கையில் வச்சுக்கிட்டு சிலுவையை சங்கிலியில் அணிந்து கழுத்தில் போட்டுக்கொண்டு பயபக்தியோடு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போய் வருவது மாத்திரம் கிறிஸ்தவ பண்புகள் அல்ல. கிறிஸ்தவ பண்பு என்பது நாம் வேலை செய்கிற இடத்துல, நம்ம தொழில் செய்கிற இடத்துல, அல்லது வீட்டில் இருக்கிற அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்து வீட்டாரோடு, நம்முடைய தெருவில் உள்ளவரோடு நாம் கூடுமான வரைக்கும் நாம் சமாதானமாக இருக்க பழக வேண்டும். ஒரு இடத்துல சண்டை நடந்தால் அந்த சண்டையை தூண்டி விடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அந்த சண்டையை அங்கே சமாதானப்படுத்துகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அதான் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று மத்தேயு 5 அவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, வரப்போகிற ரகசிய வருகை எப்போ வரும்னு தெரியாது. ஆகவே அந்த எப்போது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமானால் முதலாவது கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும். இதான் முதல் படி. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, வருகை சமீபமாக இருக்கிறது. முதலாவது நடைபெறப்போகிற ரகசிய வருகையிலேயே நான் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது. இந்த ரகசிய வருகைக்கு என்னை உம்முடைய சொந்த மகனாய் மகளாய் நீர் ஏற்றுக்கொண்டு தூய ஆவியானவர் என்னை மூடி நிரப்பும் பொழுது, அந்த தேவ பலம் என்மேல் அசைவாடும் பொழுது எனக்குள்ளே பரிசுத்தம் தோன்றும் என்று சொன்னீங்களே. தேவ குமாரனுக்கு ஒத்த பரிசுத்தம் தோன்றும் என்று சொன்னீங்களே. அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. மகிமை 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 ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்குள்ளே தேவகுமாரன் உருவாக வேண்டும், கிறிஸ்து என்னிலே உருவாக வேண்டும் என்று ஆண்டவரே தங்களை ஒப்படைத்த
விசுவாசிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இப்பொழுது கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியானவர் நிரப்புவாராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை ஃபாதர். ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே பரிசுத்தம் உருவாகட்டும் ஐயா, பரிசுத்தம் உருவாகட்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளாய், தேவ புத்திரர்களாய் எங்களுடைய பிள்ளைகள் மாறும்படிக்கு நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. எத்தனை பேர் இப்பொழுது ஆண்டவரே உம்மிடத்திலே மன்றாடுகிறார்களோ அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.